Hi students, good evening. Good evening all. Hello, hi. Hello Alpa. Yeah, happy evening Nitish. Hi Abhi. Yes, good evening Alpa. Good evening. So, yeah, yes Udaya. Good evening pa. Good evening all. Good evening. So, chapter 2 வந்து எப்படி வெற்றிகரமா முடிச்சாச்சு. அடுத்த chapter 3 வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். So, chapter 3 பொறுத்த வரைக்கும் என்ன டிஃபிகல்ட்டிஸ்னு நீங்க ஃபீல் பண்றீங்க? Yes Amina. Good evening pa. Yes. So, chapter 3 பொறுத்த வரைக்கும் எது உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்றீங்கப்பா? Yes. Yes, Sivashakti. Good evening pa. Good evening. Yes. So, chapter 3 பொறுத்த வரைக்கும் theory of equations. So, chapter நேம்ல பார்க்கறதுக்கு அவ்வளோ டிஃபிகல்ட்டாலாம் கிடையாது. அண்ட் chapter also அந்த மாதிரி டிஃபிகல்ட்லாம் இல்லையா? ஆனால் ஒரு சில பேர் வந்து இந்த chapter 3 வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கு மேம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ எஸ் அபி சொல்லுங்கள். ஸோ சாப்டர் 3 பொறுத்த வரைக்கும் என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, ஸோ அந்த சாப்டர் ஈஸியாக இல்லை டிஃபிகல்ட்டாக எந்த மாதிரி வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? ஸோ ஜஸ்ட் உங்களோட இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இதுலேருந்து அடிஷ்னலாக திங்ஸ்லாம் நான் வந்து சொல்ல முடியும். சரிங்களா? நீங்கள் வந்து இன்னும் தூங்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்து எக்ஸாமும் வந்துடும். சரியா? ஓகேவா? ஹாய் நிதிஷ். ஓகே. ஸோ எவ்வளோ டைம்? நான் என்ன கேட்குறேன், நீங்கள் என்ன திருப்பி திருப்பி ஹாய் சொல்லிருக்கீங்க? இந்த ஹாய் ஹலோ குட் ஈவினிங் ஓகே தான் மேடோ, ஒரு இது வேண்டாமா? அடுத்ததுக்கு வாங்க. நான் கொஷின் கேட்டுட்டு இருக்கேன்ல, அதுக்கு ஆன்சர் பண்ணணும்ல. ஈஸி தானா? கம்பல்சரி கொஷின்ஸா? என்ன கம்பல்சரி கொஷின்ஸ்? ஓகே சிவசக்தி, ஈஸி தான் இல்லையா? ஸோ இதில் வந்து வெறும் கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சது, ஃபார்முலா தெரிஞ்சது அப்படின்னா ஈஸி தான். அவ்வளோ பெரிய டிஃபிகல்ட்டாலாம் வந்து இருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாலினாமியல் ஈக்குவேஷன். ஸோ பாலினாமியல் ஈக்குவேஷன்னா என்ன? அதுலேயே ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாலினாமியல் ஈக்குவேஷன் ஒன்றும் இல்லை, வெறும் பாலினாமியல் ஈக்குவேஷன் எடுத்து எழுத போகிறீங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கியூபிக் பாலினாமியல் ஈக்குவேஷன் அந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு சில டேர்ம்ஸ் வந்து இருக்குது. பட் ரொம்ப இன்டெப்த்தாலாம் இதை பற்றி நீங்கள் படிக்கணுங்கிறது கிடையாது. நம்ம டேரெக்டாக வந்து ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாலினாமியல் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸை எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ எப்படி எழுதுவீங்க? பி ஈக்குவல் டு ஸோ பி ஆஃப் எக்ஸ்ன்னு தானே எடுப்பீங்க. பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏஎன் எக்ஸ் டு த பவர் ஆஃப் என் அண்ட் ஏஎன் மைனஸ் ஒன் எக்ஸ் டு த பவர் ஆஃப் என் மைனஸ் ஒன். ஸோ லைக் தட் இட் கோஸ் ஆன், ரைட்? ஸோ a1x ப்ளஸ் a0, அதாவது கடைசியில் வந்துட்டு உங்களுக்கு கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து வந்துடும். சரிங்களா? எக்ஸ்லேருந்து அப்படியே போய் எக்ஸ் பவர் 4ன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ் பவர் 4, எக்ஸ் பவர் 3, எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் அண்ட் ஃபைனலி யூ கெட் த கான்ஸ்டன்ட் வேல்யூ. சரிங்களா? இந்த மாதிரி ஆர்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பாலினாமியல் ஈக்குவேஷன் வந்து இருப்பாங்க. ஹாப்பி ஈவினிங் சஹானா. எஸ் தர்னி, ஹாய்ப்பா. ஓகே, எஸ் கிளியரா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாலினாமியல் ஃபங்க்ஷன், இது வந்து பாலினாமியல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி எடுத்துருப்போம். கரெக்டா? ஸோ பாலினாமியல் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ், ஸோ திஸ் ஒன் இஸ் அ பாலினாமியல் ஃபங்க்ஷன் பா. இதில் வந்து பாலினாமியல் ஈக்குவேஷன் மட்டும் நீங்கள் எடுத்து எழுதுறோம். தட் இஸ் ஏஎன் எக்ஸ் டு த பவர் ஆஃப் என் அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஎன் மைனஸ் ஒன் எக்ஸ் டு த பவர் ஆஃப் என் மைனஸ் ஒன். ஸோ இது வரைக்கும் போயிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ a1x பிளஸ் a0 ஈக்குவல் டு 0. திஸ் ஒன் இஸ் அ பாலினாமியல் ஈக்குவேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரிங்களா? இங்கே இருக்கிறது வந்து பாலினாமியல் ஃபங்க்ஷன், இது வந்து பாலினாமியல் ஈக்குவேஷன் வந்து சொல்லுவோம். ஓகேவா? ஈக்குவல் டு 0 போடும்போது அது பாலினாமியல் ஈக்குவேஷன் வந்து சொல்லுவீங்க. ஓகே, ஹாய் விபாஷ், குட் ஈவினிங். ஓகேவாப்பா, கிளியரா? எஸ், சரியா? ஸோ இதில் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். ஸோ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வந்து நம்ம 10th ஸ்டாண்டர்ட்லேருந்தே படிச்சுட்டு இருக்கோம். கரெக்டுங்களா? ஸோ அது வந்து நம்ம 11th படித்தோம் அண்ட் 12th இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் படிக்கிறீங்க. சரியா? ஸோ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் எப்படி எடுப்பீங்க? ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. ஸோ வாட் இஸ் அ குவாட்ரேட்டிக் ஃபார்முலா? எஸ் கௌதமி, குட் ஈவினிங்ப்பா. ஸோ குவாட்ரேட்டிக் ஃபார்முலா என்னது மேம்? அது கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும், என்னால் டைப்லாம் பண்ண முடியாது, எனக்கு வந்து கஷ்டம் அப்படின்னு தான் சொல்லுவீங்க. கரெக்டா? ஸோ த வெரி ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆச்சும் சொல்லுங்களேன். ஸோ லென்த்தாக நீங்கள் சொல்ல வேணாம், த வெரி ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும் சொல்லுங்க. வாட் இஸ் அ குவாட்ரேட்டிக் ஃபார்முலா? ஓகே ஓகேடா, ஓகே சஹனா, எஸ் ஓகே. அது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் தானே தனேஷ்? எஸ் ஓகே. ஸோ மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a அப்படிங்கிறது குவாட்ரேட்டிக் ஃபார்முலா. கரெக்டா? இதுலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரூட்ஸ் எடுத்து எழுதுவீங்க. அதாவது மைனஸ் பி ப்ளஸ் ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்னது வேல்யூ
டிஸ்கிரிமினன்ட் இல்லையா? ஸோ டிவைடட் பை 2a சொல்லி எடுப்போம் சரிங்களா, டிவைடட் பை 2a. அதே மாதிரி பாசிட்டிவ் வேல்யூவும் நீங்கள் வந்து எடுப்பீங்க சரிங்களா, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டு வேல்யூ வந்து எடுப்பீங்க. இதில் வந்து டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ நீங்கள் கண்டுபிடிக்கிறது என்ன அப்படின்னா, ஸோ b ஸ்கொயர் மைனஸ் 4ac அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ சரிங்களா, ஓகேவா? எஸ், சம்மெல்லாம் இல்லை, வெறும் ஃபார்முலா தான் பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா, சம்லாம் கிடையாது. ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் வந்து பார்ப்போம். ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து அதில் ரூட்ஸ் கண்டுபிடிச்சு அதோட நேச்சர் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அது ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கரெக்டாக. ஸோ டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ ஈக்குவல் டு 0வா இருந்தால் நம்மளோட ரூட்ஸ் என்ன சொல்லுவோம், அண்ட் கிரேட்டர் தேன் 0 லெஸ் தேன் 0வா இருந்துச்சுன்னா நம்மளோட ரூட்ஸ் என்னன்னு சொல்லுவோம்ப்பா. இதை வந்து எப்படி சொல்கிறது, பார்த்துக்கிட்டே இருக்கோம் கரெக்டாக சொல்லலாம் நிதிஷ். ஃபர்ஸ்ட் நம்ம சாப்டரை ஓரளவுக்கு ஃபினிஷ் பண்ணலாம் சரிங்களா, ஸ்டடி பிளான் சொல்கிறேன் ஓகேவா. ஸோ ஈக்குவல் டு 0வா இருந்துச்சு அப்படின்னா ரூட்ஸ் வந்து ஈக்குவல்னு சொல்லிடலாமா, ரூட்ஸ் ஆர் ஈக்குவல்னு சொல்லிடலாம். இதே வந்து கிரேட்டர் தான் 0வா இருந்துச்சு அப்படின்னா ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட்னு சொல்லிடலாமா, ரியல் அண்ட் டிஸ்டிங். இதே லெஸ் தென் 0வா இருந்துச்சு அப்படின்னா நோ ரியல் ரூட்ஸ், ஓகேவா, நோ ரியல் ரூட்ஸ்னு சொல்லிடலாம் சரியா, ஓகேவா. ஸோ இதுதான் வந்து நம்மளோட டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ வச்சு நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் இல்லையா. எஸ் 3.3யும் பார்க்கலாமே, ஃபர்ஸ்ட் 3.1லேருந்து பார்ப்போம் ஓகேவா. ஓகே சஹானா, எஸ் சிவசக்தி, நிதிஷ், ஓகே குட். 11th இல்லைப்பா, இது வந்து 12th கிளாஸ் சரிங்களா, 12th. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ், ஸோ வீட்டர்ஸ் ஃபார்முலா அண்ட் வீட்டர்ஸ் ஃபார்முலா ஃபார் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக சம் ஆஃப் த ரூட்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து நம்ம எடுப்போம் கரெக்டாக. நம்மளோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், நம்மளோட ஜென்ரல் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் சம் ஆஃப் த ரூட்ஸ் வருமா, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வருமா, சம் ஆஃப் த ரூட்ஸ் ஆர் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். ஏன்னா குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் எடுப்போம்ல, அதுலேருந்து சிம்பிளிஃபைடாக இங்கே டேர்ம்ஸ் வந்து எடுக்கிறீங்க அவ்வளோதான். இது புதுசாக பேர் தான் இருக்கே தவிர உள்ள ஒன்றும் கிடையாது, ஆல்ரெடி நீங்கள் படித்ததை மட்டும்தான் இங்கே வந்து எடுக்க போகிறீங்க சரியா, ஓகேவா. எப்படி எடுப்பீங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் வருமா, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வருமா, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் சம் ஆஃப் த ரூட்ஸ் இல்லையா, எஸ். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் தி roots இல்லையாப்பா, sum of the roots into x. okay, so plus product of the roots சரிங்களா, product of the roots which is equal to 0 சரிங்களா. ஸோ இது வந்து நம்மளோட ஜென்ரல் ஈக்குவேஷன் இல்லையா. ஸோ இப்போ ரூட்ஸே வந்து நான் ஆல்ஃபா பீட்டான்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க தான் என்னோட ரூட்ஸ் அப்படின்னா எப்படி எடுப்பீங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி நம்ம எடுப்போம் கரெக்டாக. இதில் சம் ஆஃப் த ரூட்ஸை நம்ம இப்படி தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 10th ஸ்டாண்டர்ட்லேயே நீங்கள் படிச்சிருப்பீங்க, அல்ஜிப்ரா சாப்டரில் படிச்சிருப்பீங்க. சம் ஆஃப் த ரூட்ஸை நம்ம இப்படி எடுக்கலாம், நமக்கு ஒரு கிவன் ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க, அதில் இருந்து ஒரு கோஎஃபிஷியன்ஸை எடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சம் ஆஃப் த ரூட்ஸுக்கும் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸுக்கும் கொடுப்பீங்க. ஸ்க்ரீன் எல்லாத்துக்கும் கிளியராக தெரியுதாப்பா, எஸ் எவ்ரிவன், எல்லாத்துக்கும் கிளியராக தெரியுதா, எஸ் சஹனா, சிவசக்தி, ஹாய் உதயா, குட் ஈவினிங். ஸோ எல்லாத்துக்கும் ஸ்க்ரீன் தெளிவாக தெரியுதா, இல்லை ஏதாவது இஷ்யூஸ் இருக்காப்பா, பிளர்ரா ஏதாச்சும் தெரியுதா, பிளர்ரா இருக்கா இல்லை ஓகேவா. எஸ் சம் ஆஃப் த ரூட்ஸை மைனஸ் பி பை ஏன்னு சொல்லி எடுப்போம் இல்லையா, மைனஸ் பி பை ஏ. ஓகே பாப்பா, சஹனா கொஞ்சம் அப்படி என்ன சொல்கிறது, ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. ஓகே, லைவ்ல இருக்கிறவங்க எல்லாருமே உங்கள் அட்டெண்டன்ஸை மட்டும் சொல்லிடுங்கப்பா, ஜஸ்ட் ஹிட் த லைக் பட்டன். ஓகே, எஸ். ஸோ இப்போ அகைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும் கரெக்டாக, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் எப்படி எடுப்பீங்க, it is constant divided by coefficient of x square இல்லையா. ஓகே, ஸோ அப்போ எப்படி எடுப்பீங்க, c by ன்னு சொல்லி எடுப்பீங்க, அவ்வளோதான், வேற எதுவும் கிடையாது சரியா, ஓகேவா. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஃபார்முலாஸ் இருக்கு, அது எல்லாமே நம்ம லேட்டர் ஆன் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3.1 இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் தி குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன், ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனோட ரூட்ஸ் வந்து ஆல்ஃபா அண்ட் பீட்டான்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. 11th கிளாஸ் இல்லைப்பா. ஓகே, இங்க என்ன சொல்லிருக்காங்க, construct a quadratic equation whose roots are alpha plus 2 beta plus 2 ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை வந்துட்டு நம்ம 10thலயே படிச்சிருப்போம், 11thலயே படிச்சிருப்போம் இல்லையா, குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லி, கரெக்ட்டுங்களா. ஓகே, ஸோ இப்போ கிவன் கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம், 17x²
plus 43x minus 73 equal to 0. சரிங்களா? இப்போ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும்? quadratic equation construct பண்ணணும் இல்லையா? quadratic equation construct பண்ணணும். அப்போ நமக்கு கொடுத்திருக்கிற என்ன ரூட்ஸ் வச்சு நம்ம கிட்ட ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்காங்க. alpha plus 2 and beta plus 2 னு சொல்லி நியூவா ரெண்டு ரூட்ஸ் கொடுத்திருக்காங்க. கரெக்ட்டா? அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்? அந்த கொடுத்திருக்கிற ரூட்ஸை வச்சு ஃபர்ஸ்ட் நீங்க என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்கப்பா? என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? சரி, இப்போ அந்த கொடுத்திருக்கிற ஈக்குவேஷன் வச்சு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க? கொடுத்திருக்கிற ஈக்குவேஷன் வச்சு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க? தெரியல, பிரித்திகா செக் பண்றாங்க. சரிங்களா? சம் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ கொடுத்துருக்கிற கிவன் ஈக்குவேஷன்ல இருந்தே நம்ம அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சரியா? ஓகேவா? யா, எஸ் பிரியா, ஓகேவா? எல்லாமே இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் தான். நான் இங்க சால்வ் பண்றது எல்லாமே இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் தான். சரியா? ஓகேவா? இப்போ இந்த ஈக்குவேஷன்ல இருந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஆல்ஃபா பிளஸ் பீட்டா எடுக்கிறேன். அப்போ எப்படி எடுப்பீங்க? மைனஸ் பி பை ஏ. ஸோ ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். சம் ஆஃப் த ரூட்ஸ் என்னங்க? வாட் இஸ் த சம் ஆஃப் த ரூட்ஸ் பா? சொல்லுங்க பார்க்கலாம். சம் ஆஃப் த ரூட்ஸ் என்ன இதுல? ஸோ இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு டீச் பண்ற, எவ்வளோலாம் எனக்கு தெரியாது. ஓகே, ஸோ மைனஸ் 43 டிவைட் பை 17 இல்லையா? அடுத்தது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ், இட் இஸ் சி பை ஏ. அப்போ எப்படி எடுப்பீங்க? மைனஸ் 73 டிவைட் பை 17 வரும் இல்லையா? டிவைட் பை 17. இப்போ கொடுத்துருக்கிற நியூ ரூட்ஸ் இருக்காங்க இல்லையா? நியூ ரூட்ஸ் அவங்கள வச்சு நீங்க வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ நியூ ரூட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? ஆல்ஃபா பிளஸ் 2 அண்ட் பீட்டா பிளஸ் 2 கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல நீங்க என்ன பண்ணணும்னா சம் ஆஃப் த ரூட்ஸ் நீங்க கண்டுபிடிக்கணும். எஸ் எவ்ரிவன், குட் பா, குட் குட். ஸோ இதுல நீங்க என்ன பண்ணணும்? சம் ஆஃப் தி ரூட்ஸ் வந்து நீங்க கண்டுபிடிக்கணும். கரெக்டா? அப்போ ஆல்ஃபா பிளஸ் 2 பிளஸ் பீட்டா பிளஸ் 2 அப்படின்னு சொல்லி இருக்கு. இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணீங்கன்னா என்ன வேல்யூ கிடைக்கும்? உங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணா என்ன வேல்யூ கிடைக்கும்பா? ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் 4ன்னு கிடைக்குமா? ஓகேவா? எஸ். அப்போ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ஃபா பிளஸ் பீட்டாவை கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஆல்ரெடி வி ஃபைண்ட் தி வேல்யூ, ரைட்? ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? அந்த வேல்யூவை கொண்டு வந்து இந்த இடத்துல நீங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஓகே, ஸோ என்ன வரும்? மைனஸ் 43 டிவைட் பை 17 பிளஸ் 4 இல்லையா? ஸோ நவ் டேக் எல்சிஎம். மைனஸ் 43 பிளஸ் என்ன வரும்? 17 இன்டூ 4. எல்சிஎம் மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வேல்யூ வரும்? என்ன வேல்யூ வரும்? ஐ திங்க்லாம் இல்ல, கரெக்ட் தான். 68. சரியா? ஓகேவா? எஸ். ஸோ 68 வருமா? ஸோ டிவைடட் பை என்ன வரும்? 17. சரிங்களா? இவங்க ரெண்டு பேத்தையும் சப்ராக்ட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். இவங்க ரெண்டு பேத்தையும் மைனஸ் பண்ணி சொல்லுங்கப்பா. எஸ் அஹனா, தனேஷ், சிவசக்தி. ஓகே, குட். 68. சரியா? இவங்க ரெண்டு பேத்தையும் சப்ராக்ட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். இட் இஸ் 25 இல்லையா? ஸோ 25 டிவைட் பை 7, சாரி 17. இப்போ நம்ம கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா சம் ஆஃப் த ரூட்ஸ், அதாவது நியூ ரூட்ஸ் இருக்காங்க இல்லையா? அவங்களோட சம் ஆஃப் த ரூட்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ என்ன பண்ணணும்? நீங்க அடுத்தது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து நீங்க கண்டுபிடிக்கணும். கரெக்டா? ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். ஸோ அவங்களை எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஆல்ஃபா பிளஸ் 2 இன்டூ பீட்டா பிளஸ் 2ன்னு சொல்லி கண்டுபிடிப்போம் இல்லையா? ஸோ மல்டிப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். ஆல்ஃபா இன்டூ பீட்டா, ஆல்ஃபா இன்டூ 2, 2 இன்டூ பீட்டா, 2 இன்டூ 2. ஸோ அவங்கள வந்து மல்டிப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும் நமக்கு? ஆல்ஃபா பீட்டா 2 ஆல்ஃபா பிளஸ் 2 பீட்டா பிளஸ் 2, சாரி 4ன்னு சொல்லி கிடைக்குமா? 4ஆ? ஓகேவாப்பா? எஸ். ஸோ அப்போ இவங்களை இன்னும் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம். என்னது? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, இதில் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமனாக எடுங்க. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 4. ஓகேவா? எஸ். ஸோ ஆல்ரெடி நமக்கு ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ தெரியும் இல்லையா? இட் இஸ் மைனஸ் 73 டிவைட் பை 17. கரெக்டாக? மைனஸ் 73 டிவைட் பை 17. ஓகே, ஸோ அப்போ அந்த வேல்யூ எடுத்து எழுதிட்டு இங்கே என்ன பண்ணணும்? 2 இன்டூ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ அவங்க யாரு? மைனஸ் 43 டிவைட் பை 17 இல்லையா? ஸோ பிளஸ் 4. ஸோ இவங்களை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வேல்யூ கிடைக்குதுப்பா? எஸ். ஸோ இவங்களை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வேல்யூ கிடைக்குது? ஸோ மைனஸ் 73 இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்? இந்த 2 உள்ள மல்டிப்ளை பண்ணுவீங்களா? ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் 86 இல்லையா? ஸோ டிவைடட் பை மைனஸ் 17 இருக்கு. ஸோ பிளஸ் 4.
ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இவங்க உள்ள இருக்கிற டேர்ம்ஸை மைனஸ் பண்ணுங்க. ஓகேவா? உள்ள இருக்கிற டேர்மை மைனஸ் பண்ணுங்க. ஸோ சாரி, ஆட் பண்ணணும். மைனஸ் மைனஸ் இருக்கு. ஸோ ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணுங்க. ஸோ ஆட் பண்ணீங்கன்னா என்ன வேல்யூ கிடைக்கும்ப்பா? -156. -156 கிடைக்குதா? ஓகேவா? சாரி, 156 இல்ல 159. எஸ், வேற ஏதாவது சைன் சேஞ்சஸ் இருக்கா இங்க? 43/17 தான். ஓகே, எஸ், கிளியராப்பா? ஓகேவா? ஸோ டிவைட் பை 17. ஸோ நெக்ஸ்ட் என்ன வேல்யூ கண்டுபிடிப்பீங்க? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்சிஎம் எடுக்கணும் இல்லையா? ஸோ எல்சிஎம் எடுத்து ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க பார்க்கலாம். அடுத்தது எல்சிஎம் எடுத்து ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஸோ இங்கே எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும் நமக்கு? எஸ், எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? அப்படிலாம் பண்ண முடியாதுப்பா, லைனாக தான் நான் இங்கே வந்து சொல்லிக் கொடுக்க முடியும். சரியா? ஓகேவா? ஸோ 159 நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா +68 டிவைட் பை 17 இல்லையா? இவங்க ரெண்டு பேத்தையும் மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா -91 டிவைட் பை 17 சொல்லி கிடைக்கும். -91 டிவைட் பை 17. சரியா? இது வந்து நம்மளோட ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? எஸ், குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் இல்லையா? அப்போ x² மைனஸ் ஆஃப் சம் ஆஃப் த ரூட்ஸ். சம் ஆஃப் த ரூட்ஸ் என்ன கிடைச்சது? 25 divided by 17 இல்லையா? 17x. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா -91 divided by 17 equal to 0. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஹோல் டேர்மையும் 17ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ மல்டிப்ளை பை 17. ஸோ அப்படி பண்ணேன் அப்படின்னா 17x² - 25x. ஸோ -91 equal to 0ன்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட ரெக்வயர்ட் ஈக்குவேஷன். ஹாய் மனோஜ், குட் ஈவினிங். ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ இதான் நம்மளோட ரெக்வயர்ட் ஈக்குவேஷன். டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்ப்பா? புரிஞ்சுதா? இல்லை ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே மாதிரி தான். இங்கே வந்து ஆல்ஃபா அண்ட் பீட்டா வந்து ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனில் நீங்கள் வந்து குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அதோட ரூட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா α² அண்ட் β² கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவீங்களா? இது பண்ணிடலாம்ல, ஈஸி தானே. α² அண்ட் β² வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதோட சம் ஆஃப் த ரூட்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். எஸ், ஸோ நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்களா? நான் சால்வ் பண்ணணுமா? சால்வ் பண்ணணும்னா டக்குன்னு சால்வ் பண்ணிடலாம். எஸ்னா சால்வ் பண்ணுறேன், நோனா நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். என்ன பண்ணலாம்? சால்வ் பண்ணணுமா? So you try it, okay? Yeah. Yes ma. So the next வந்து பாத்தீங்க அப்படின்னா so இதுல வந்து so the Wheatus formula வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு so general equation சரிங்களா? So ax³ bx² plus cx plus d equal to 0 அப்படிங்கிறது நமக்கு வந்து ஜென்ரல் ஈக்குவேஷனாக இருக்கும். இதுலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி எடுப்பீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² எடுப்பீங்கப்பா. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² is equal to மைனஸ் ஆஃப் வேல்யூ எடுப்பீங்க. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூணு பேரும் இதோட ரூட்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? அடுத்தது நீங்கள் எப்படி எடுப்பீங்க அப்படின்னா இது வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். சரியா? அடுத்தது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x நீங்கள் எப்படி எடுப்பீங்க அப்படின்னா ஆல்ஃபா பீட்டா அண்ட் பீட்டா காமா, ஸோ காமா ஆல்ஃபா அப்படின்னு சொல்லி எடுப்பீங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டன்ட் டேர்ம் நம்ம எடுத்துருவோம். சரிங்களா? கான்ஸ்டன்ட் டேர்மை நீங்கள் எடுப்பீங்க. அதை எப்படி எடுப்போம் அப்படின்னா மைனஸ் ஆஃப் ஆல்ஃபா பீட்டா அண்ட் காமா அப்படின்னு சொல்லி எடுப்பீங்க. சரிங்களா? ஸோ இது வந்து வீட்டஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம இதை வந்து கண்டுபிடிப்போம். ஓகே, எஸ். ஸோ இதே வந்துட்டு ஸோ கிரேட்டர் தென் ஈக்குவேஷன் ஆஃப் த டிகிரி வந்து n இஸ் கிரேட்டர் தென் சாரி திஸ் ஒன் இஸ் ஃபார் ஒன் செகண்ட்மா. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதுக்கு தான் வரும். சரிங்களா? வீட்டஸ் ஃபார்முலா ஃபார் பாலினாமியல் ஈக்குவேஷன் ஆஃப் டிகிரி 3க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேர்ம்ஸ் வந்து வருவாங்க. சரிங்களா? ஓகேவா? எஸ். ஸோ அதே மாதிரி n greater than 3க்கு வந்து இன்னொரு டேர்ம் இருக்குது, அதுவும் வந்து நான் சொல்லிடுறேன். சரிங்களா? அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ். ஸோ தீஸ் ஆர் த ஃபார்முலா. ஓகேவா? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x to the power of n minus 1 எடுக்கிறீங்க. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமேஷன் 1 இருக்குது, சமேஷன் 2 3 அண்ட் n minus 1 அப் டு n வரைக்கும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது வந்து n வந்து கிரேட்டர் தென் 3 இருந்துச்சு அப்படின்னா, இது வந்து n இஸ் கிரேட்டர் தென் 3 இருந்ததுன்னா ஓகே, ஆல்ரெடி சொல்லியாச்சுப்பா.
சந்திரமதி ஆல்ரெடி நான் கொடுத்தாச்சு, ஃபிசிக்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே கொடுத்தாச்சு. ஸோ ராஜி அதை இன்னும் போஸ்ட் பண்ணலை, முடிஞ்ச அளவுக்கு நான் நாளைக்கு போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? எஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுலேருந்து இந்த சம்மேஷன் ஆஃப் ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம எப்படி எடுப்போம் அப்படிங்கிறத தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ இதே ஆல்ஃபா அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா டெல்டா, அதாவது சிங்கிள் டேர்மை நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா ஆட் பண்ணுவீங்க. இதே ஆல்ஃபா பீட்டா சம்மேஷன் ஆல்ஃபா பீட்டானா அந்த இடத்துல 2 டேர்ம் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ வந்து ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா காமா அண்ட் ஆல்ஃபா டெல்டா, அதே மாதிரி பீட்டா காமா பீட்டா டெல்டா, இந்த மாதிரி வந்து நீங்கள் அடுத்தடுத்த டேர்ம்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணுவீங்க. சரியா? இப்போ 3 டேர்ம்ஸ்னா உங்களுக்கு இந்த ஃபார்முலா, 4 டேர்ம்ஸ்னா நீங்க இதை எடுப்பீங்க. ஓகேவா? ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேவாப்பா? எஸ். So the next question, example 3.5, இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா find the condition that the roots of the cubic equation கொடுத்திருக்காங்க are in the ratio, அதாவது PQR ஓட ரேஷியோல வந்து இந்த cubic equation வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதோட கண்டிஷன், the main condition எதை யூஸ் பண்ணி, எந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி இந்த இதுக்கு வந்து இது ரேஷியோன்னு சொல்றாங்க அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? ஓகே ராகவனா, ஏதோ ஒன்று. ஓகே. எஸ். ஓகேவா? 7th ஸ்டாண்டர்ட் 12th மேக்ஸை பார்த்தா ஒன்றுமே புரியாது தான், எப்படி? ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கொடுத்துருக்கிற ரேஷியோஸ் இருக்கு இல்லையா, அந்த ரேஷியோ கூட நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ரூட்ஸ், அந்த ரேஷியோன்னு கொடுத்துருக்கிறதே நமக்கு ரூட்ஸ் தான். அந்த ரூட்ஸை நீங்கள் எப்படி வந்து அஷ்யூம் பண்ணுறீங்க அப்படின்னா பி லாம்டா, நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம், பி லாம்டா, பட் நான் வந்து லாம்டா சூஸ் பண்ணுறேன். பி லாம்டா அண்ட் கியூ லாம்டா அண்ட் ஆர் லாம்டான்னு சொல்லி எடுத்துக்கிறேன். சரிங்களா? இவங்க எல்லாத்தையுமே வந்து இந்த ரூட்ஸை வந்து நான் அஷ்யூம் பண்ணிக்கிறேன். ஓகே. அப்போ நான் சம்மேஷன் 1ன்னு சொல்லி எடுக்கும்போது என்ன ஆகும்னா இந்த ஒவ்வொரு டேர்மும் வந்து நீங்கள் ஆட் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ பி லாம்டா கியூ லாம்டா அண்ட் ஆர் லாம்டான்னு சொல்லி எடுப்பீங்க, விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ. ஏன்னா இவங்களை வந்து நீங்கள் நெகட்டிவ்ல தான் எடுப்பீங்க. சரிங்களா? இவங்களை நீங்கள் நெகட்டிவ்ல தான் எடுப்பீங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும் இந்த டேர்ம்ஸை வந்து நம்ம நெகட்டிவ்ல தான் எடுத்திருப்போம். ஃபர்ஸ்ட் டேர்ம் நெகட்டிவ், அடுத்தது பாசிட்டிவ், அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ். அதே மாதிரி ஆல்டர்னேட்டிவ் சைன் யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து எடுப்பீங்க. ஓகேவா? அப்போ இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ மைனஸ் ஏ அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். அடுத்தது சம்மேஷன் 2. சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும், இந்த ஒவ்வொரு டேர்மையும் நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணி எடுக்கணும். சரிங்களா? ஓகே. ஸோ ஒவ்வொரு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் பின்னு சொல்லி எடுப்பீங்க, விச் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் பி. ஓகேவா? அடுத்தது சம்மேஷன் 3. என்ன பண்ணணும், இந்த 3 பேத்தையுமே நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணணும். கரெக்டாக 3 பேத்தையுமே நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ பி லாம்டா கியூ லாம்டா அண்ட் ஆர் லாம்டா அப்படின்னு சொல்லி இருக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ்ல எடுப்பீங்க. ஓகேவா? விச் இஸ் ஈக்குவல் டு த வேல்யூ வந்து நெகட்டிவ்ல எடுப்பீங்க. ஸோ மைனஸ் சி அப்படின்னு சொல்லி இருக்கு. ஓகே அபிவசந்த், ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஒவ்வொரு மாதிரி வந்து வைக்கிறாங்க, என்ன பண்ணுறது? ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் இதை வந்து செகண்ட் ஈக்குவேஷன், இதை நான் தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஒவ்வொரு ஈக்குவேஷனையும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். அதுதான் நானும் சொன்னேன், அஷ்யூம் பண்ணலாம் தான் சொன்னேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நான் எடுக்கிறேன். சரியா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ பி லாம்டா கியூ லாம்டா ஆர் லாம்டா ஈக்குவல் டு மைனஸ் ஏ. இதில் வந்து லாம்டாவை மட்டும் நம்ம காமனாக வெளியே எடுக்கலாமா? ஸோ லாம்டாவை மட்டும் நீங்கள் காமனாக வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா பி பிளஸ் கியூ பிளஸ் ஆர்ன்னு சொல்லி இருக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ அப்படின்னு சொல்லி இருக்காங்க. சரிங்களா? ஓகேவா? விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், லாம்டா ஈக்குவல் டு மைனஸ் ஏ டிவைடட் பை பி பிளஸ் கியூ பிளஸ் ஆர்ன்னு சொல்லி நான் எடுக்கிறேன். ஓகேவா? ஓகே சஹானா, பாய், டேக் கேர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் செகண்ட் ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷன் எடுக்கிறேன். ஏன்னா செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கிளம்ஸியாக இருக்கும். நான் தேர்ட் ஈக்குவேஷன் எடுக்கிறேன். ஸோ தேர்ட் ஈக்குவேஷனில் நமக்கு என்ன இருக்குது, ஸோ பி லாம்டா கியூ லாம்டா, அதாவது எல்லாம் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, ஆர் லாம்டா. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சின்னு இருக்குது. இப்போ இதை என்ன பண்ணணும், இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வேல்யூ என்ன வரும், பி கியூ ஆர் லாம்டா கியூப்னு வருமா? எஸ். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. கரெக்ட்? 1 second பா.
ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், லேம்டாவை வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணுவீங்க இல்லையா, மல்டிப்ளை பண்ணும்போது அந்த பவர் வேல்யூஸ் எல்லாமே ஆட் ஆகும். அப்போ லேம்டா கியூப்னு வரும். ஸோ லேம்டா கியூப் ஈக்குவல் டு மைனஸ் சி அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ த லேம்டா கியூப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சி டிவைடட் பை பி கியூஆர் அப்படின்னு சொல்லி நீங்கள் டேர்ம்ஸ் வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா, பி கியூஆர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் என்ன எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்ப்பா? எஸ், ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 4னு வைங்க, இது ஈக்குவேஷன் நம்பர் 5னு வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் எப்படி சிம்பிளிஃபை பண்ணுவீங்க? எப்படி சிம்பிளிஃபை பண்ணுவீங்கப்பா? ஸோ அதில் இருக்கிற கண்டிஷன் வந்து இந்த 2 ஈக்குவேஷன் வச்சு மட்டும் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சரியா, இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 4th ஈக்குவேஷன் இருக்குல்ல, அதை வந்து நான் 5th ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ சப்ஸ்டியூட் 4 in 5. சரியா, அதாவது லேம்டாவோட வேல்யூவை நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எனக்கு ஒரு கண்டிஷன் மட்டும் தான் நான் எடுக்கணும். அதுக்கு நான் இந்த 2 ஈக்குவேஷன் வச்சு எடுக்கிறேன். 1 3 and 4 5 வச்சு நான் எடுக்கிறேன். சரியா, ஓகே. ஸோ இப்போ என்ன வரும் நமக்கு, இந்த லேம்டாக்கு பதிலாக இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ மைனஸ் ஏ பி பிளஸ் கியூ பிளஸ் ஆர் the whole cube. சரியா, which is equal to minus c divided by pqr. சரியா, இப்போ நீங்க என்ன பண்றீங்க, கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. மார்க் வேணும்னா படிச்சுதான் ஆகணும், வேற எந்த இதுவும் கிடையாது. மார்க் வேணுமா வேணாமா, காலேஜ் சேரணுமா சேர வேணாமா? ஓகே, இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா மைனஸ் மைனஸ் கெட் கேன்சல்பா. ஸோ இங்க என்ன ஆகும், a cube divided by p plus q plus r the whole cube. சரியா, so c by pqr னு இருக்கு. so now cross multiply பண்ணுங்க. so a cube equal to c into p plus q plus r the whole cube. this is your condition. ஓகேவா, வீக்கெண்ட் வீடியோ ஆல்ரெடி வந்து நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம் சுஜிதா, நீங்க தான் வரல. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபைனல் கண்டிஷன். சரிங்களா, ஓகேவா. ஸோ அந்த பிக்யூஆர் வந்து ரேஷியோ ஃபார்மில் கொடுத்துருந்தாங்கல்ல, அந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுக்கு இது ரேஷியோ ஃபார்மேட்டில் நமக்கு ரூட்ஸ் கொடுத்துருந்தாங்கல்ல, அதோட கண்டிஷன் வந்து இதுதான். சரியா, ஓகேவா. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சம்மேஷன் 1 எடுக்கிறீங்க, சம்மேஷன் 3 எடுக்கிறீங்க, நீங்கள் 2 எடுக்கலைன்னா கூட பரவாயில்ல. சரியா, ஓகேவா, 2 எடுக்கலைன்னா கூட பரவாயில்ல. ஸோ சம்மேஷன் 1 எடுக்கிறீங்க, 3 எடுக்கிறீங்க. சரியா, அதுக்கப்புறமா இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க. ஓகேவா, எஸ், புரிஞ்சுதா? Are you clear? So next question பார்க்கலாமா? next பாப்போமா? ஓகேவா, yeah, okay, done. So the next question. So the example 3.7, if p is real, discuss the nature of the roots of the equation in terms of p ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. Simply you have to find out the roots value. அவ்வளோதான், வேற எதுவுமே கிடையாது. அவங்க என்னன்னா ஒரு கண்டிஷன் கொடுத்துறாங்க, if p is real அப்படின்னா இதோட nature of the roots வந்து நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துறாங்க in terms of p. சரியா, ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் எடுத்து எழுதுங்க. 4x square 4px plus p 2. ஓகேவா, இப்போ இதுல இருந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா a b c யோட வேல்யூ எடுக்கணும். ஸோ வாட் இஸ் a வேல்யூ ஹியர், a b c யோட வேல்யூ சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு தெரியும், டிஸ்கிரிமினன்ட் ஈக்குவல் டு b ஸ்கொயர் மைனஸ் 4ac உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். கரெக்டா, இப்போ இதுல இருந்து a b c யோட வேல்யூ மட்டும் சொல்லுங்க, நம்ம இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணிடலாம். a வேல்யூ என்னது பையங்க? எஸ், இதுல a வேல்யூ எது? ஸோ இது வந்து a, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா b, அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா c இல்லையா? கரெக்டா, எஸ் தனேஷ் அண்ட் சிவசக்தி கௌதமி. ஓகே, குட்பா. ஸோ a equal to 4 and b equal to 4p and c is equal to p plus 2 இல்லையா? இப்போ இந்த வேல்யூ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்க பார்க்கலாம். 4p ஸ்கொயர் மைனஸ் 4 into c யோட வேல்யூ p plus 2. சரிங்களா, ஓகே. அப்போ இங்கே என்ன வரும், 16p ஸ்கொயர்னு வருமா? எஸ், 16p ஸ்கொயர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் 16 into p plus 2. கரெக்டா, அப்போ 16p ஸ்கொயர் மைனஸ் 16p அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வேல்யூஸ் என்ன வரும்ப்பா? எஸ், ஸோ இங்கே நெக்ஸ்ட் வேல்யூஸ் என்ன வரும்? இல்லைன்னா இதில் சிம்பிளாக நீங்கள் 16 மட்டும் வெளியே காமனாக எடுங்களேன். 16 எடுத்துட்டு பி ஸ்கொயர் மைனஸ் பி மைனஸ் 2, 16 வெளியே எடுத்துருங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ 16 into பி ஸ்கொயர் மைனஸ் பி மைனஸ் 2ன்னு சொல்லி இருக்கு. சரியா, இப்போ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம ரூட்ஸ் வந்து எடுக்கணும். கரெக்டா, ஸோ அப்போ வந்துட்டு
மல்டிப்ளை பண்ணோம்னா -2 வரணும், ஆட் பண்ணோம்னா -1 வரணுமா? அப்போ என்ன வேல்யூ எடுப்பீங்க? ஸோ மல்டிப்ளை பண்ணோம்னா -2 வரணும், ஆட் ஆர் சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு வந்துட்டு -1 கிடைக்கணும். அப்போ என்ன வரும்? -2 1ன்னு சொல்லி வருமா? -2 1. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா p + 1 அண்ட் p - 2ன்னு சொல்லி இருக்கு. கரெக்டா? இப்போ இதில் வந்து நமக்கு 2 வேல்யூஸ் இருக்கு. இந்த 2 வேல்யூஸ் வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரேஞ்சில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். சரியா? ஸோ த டெல்டா இஸ் லெஸ் தேன் 0வா இருக்கு அப்படின்னா இஃப் கண்டிஷன் நான் கொடுக்குறேன். ஸோ -1 லெஸ் தேன் p லெஸ் தேன் 2 இந்த 2 பேத்துக்கும் நடுவில் இருக்கும். அதாவது p = -1 2ன்னு சொல்லி வச்சுக்கோங்கப்பா. இப்போ வந்து டெல்டா இஸ் லெஸ் தேன் 0வா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? அடுத்தது டெல்டா இஸ் கிரேட்டர் தென் 0வா இருக்குன்னு வைங்களேன். கிரேட்டர் தென் 0வா எப்ப இருக்கும் அப்படின்னா ஸோ -∞ லெஸ் தேன் p லெஸ் தேன் -1 ஆர் இட் இஸ் 2 greater than p greater than infinity. சாரி less than p less than infinity. ஓகேவா? ஓகேவா? புரிஞ்சுதா? எஸ், இந்த கண்டிஷன் இப்போ ஈக்குவல் டு 0வா இருக்கு அப்படின்னா ஸோ த டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ வந்து ஈக்குவல் டு 0வா இருக்கு அப்படின்னா இஃப் p = -1 ஆர் p = 2 ஈக்குவல் டு 0வா இருந்துச்சு அப்படின்னா ஓகேவா? இந்த 2 கண்டிஷன் வச்சு 3 கண்டிஷன் தான் நீங்கள் எடுக்க போறீங்க. ஓகேவா? 2 வேல்யூ நமக்கு கிடைச்சிருக்கு. p + 1 p - 2ன்னு இருக்கு. இப்போ டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ வந்து லெஸ் தேன் 0வா எப்போ இருக்கும் அப்படின்னா அந்த pங்கிற வேல்யூ வந்து -1க்கும் 2க்கும் நடுவில் இருக்கும்போது. ஓகேவா? இப்போ டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 0வா எப்போ இருக்கும் அப்படின்னா இன்ஃபினிட்டி வரைக்கும், அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் நமக்கு அந்த வேல்யூஸ் போகும். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2ல இருந்து +∞ வரைக்கும் போகும், இல்லைனா -1ல இருந்து -∞ வரைக்கும் போகும். ஓகேவா? எஸ், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெல்டா டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படின்னா p = -1 அண்ட் p = 2வா இருக்கும்போது. சரியா? ஓகேவா? இவ்வளோதான் இதோட சொல்யூஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோதான். ஸோ இதில் என்ன நீங்கள் சொல்லலாம் அப்படின்னா இதில் இருக்கிற இமேஜினரி ரூட், ஈக்குவல் ரியல் ரூட்ஸ் அண்ட் டிஸ்டிங்க்ட் ரியல் ரூட்ஸ் வந்து நீங்கள் சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதில் இமேஜினரி ரூட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு எப்போ அப்படின்னா இஃப் -1 லெஸ் தேன் p லெஸ் தேன் 2வா இருக்கும்போது. அதே மாதிரி ஈக்குவல் ரியல் ரூட், சரிங்களா? ஈக்குவல் ரியல் ரூட்ஸ் எப்போ இருக்கும் அப்படின்னா இஃப் p = -1 ஆர் p = 2வா இருக்கும்போது. ஓகேவா? அதே மாதிரி டிஸ்டிங்க்ட் ரியல் ரூட்ஸ். ஸோ டிஸ்டிங்க்ட் ரியல் ரூட்ஸ் எப்போ இருக்கும் அப்படின்னா இஃப் -∞ லெஸ் தேன் p லெஸ் தேன் -1 ஆர் 2 லெஸ் தேன் p லெஸ் தேன் ∞. இந்த கண்டிஷனில் இருக்கும்போது. சரிங்களா? ஓகேவா? ஸோ இதுதான் இந்த ஈக்குவேஷனோட நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ். ஓகேவா? புரிஞ்சதா? ஏதாவது டவுட் இருக்கா? எஸ், ஓகே. ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் பா. ஸோ 3.1ல 4th கொஸ்டின். சரிங்களா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? சால்வ் த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இஃப் த ப்ராடக்ட் ஆஃப் த 2 ரூட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நோ மேம்ங்கிறது வந்து டவுட்டுக்கு சொல்றீங்களா? ஓகே, எஸ். ஸோ சால்வ் தி ஈக்குவேஷன் 3x³ அதாவது கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கலாம். 3x³ - 16x² + 23x - 6 = 0. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்துட்டு நமக்கு 1ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ ரூட்ஸ் அப்படின்னாலே நம்ம எடுக்கலாம். ஸோ ஆல்ஃபா, பீட்டா அண்ட் காமா வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸா? இல்லை. ஓகே. ஸோ ஆல்ஃபா, பீட்டா, காமாங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ரூட்ஸாக வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? இங்கே வந்து நமக்கு அதாவது x³ வரைக்கும் இருக்கிறனால நீங்கள் வந்து 3 வேல்யூஸ் வந்து எடுப்பீங்க, 3 ரூட்ஸ் எடுப்பீங்க. சரிங்களா? ஓகேவா? ஏன் வந்து ஆல்ஃபா, பீட்டா மட்டும் எடுக்கல அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. ஏன்னா கியூபிக் ஃபார்மேட்டில் இருக்கா, அதனால் நம்ம 3 ரூட்ஸ் வந்து எடுக்கிறோம். சரியா? ஓகேவா? இப்போ நம்ம இந்த கிவன் ஈக்குவேஷனை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும். எப்படி? நமக்கு வந்து த வெரி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எப்பவுமே வந்து எக்ஸோட வேல்யூ மட்டும் தானே இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3x³ சொல்லி இருக்கா. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸோ அந்த 3ஆல் வந்து ஃபுல்லாக டிவைட் பண்ணி எடுப்பீங்க. அப்போ இங்கே என்ன ஆகும்? x³ - 16/3 × x². ஸோ 23/3 × x - 6/3 = 0 அப்படின்னு சொல்லி இருக்கும். சரிங்களா? ஓகேவா? அப்போ x³ - 16/3 × x², 23/3 × x and -2 = 0 அப்படின்னு சொல்லி இருக்கு. சரியா? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
ஃபஸ்ட்டு sum of the product சொல்றீங்களா? ஓகே, will do, wait, okay, yes. so இதில் வந்து alpha beta gammaங்கிற 3 ரூட்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குன்னு சொல்லியிருக்கோம். கரெக்டாக? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அந்த ஒரு ஃபார்மேட் இருந்தது இல்லை, அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த டேர்ம் எல்லாத்தையும் அதை கொடுத்துருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி எழுதுவீங்க. சரியா? அதே மாதிரி என்ன பண்ணுவீங்கன்னா மல்டிப்ளை பண்ணி அதை ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து எடுப்பீங்க. ஃபைனலி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கான்ஸ்டன்ட் வேல்யூவை நீங்கள் வந்து எடுக்கணும். சரிங்களா? ஓகே, ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு, ஸோ என்னன்னு எடுப்போம் நம்ம? எஸ், என்ன நீங்க வேல்யூ எடுப்போம்ப்பா? சிக்ஸ்டீன் பை 3, அதாவது எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டா? சரி, ஓகே. எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து நம்ம எடுப்போம், அதெல்லாம் ஓகே தான். ஸோ மைனஸ் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேல்யூ வரும்ல, என்ன எடுப்பீங்க? ஓகே, ஆல்ரெடி இங்கே வந்து ஒரு -16/3 இருக்குது. சரியா? ஸோ இது என்ன பண்ணுவீங்க அப்படின்னா மைனஸ் ஆஃப் உங்களுக்கு வந்து வேல்யூ வரும்போது +16/3ன்னு சொல்லி வரும். சரியா? இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். அப்போ ஆல்ஃபா பீட்டா, பீட்டா காமா அண்ட் காமா ஆல்ஃபா அப்படின்னு சொல்லி எடுப்பீங்க. விச் இஸ் ஈக்குவல் டு நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த நெக்ஸ்ட் டேர்ம் வந்து எடுத்துருவீங்க. சரிங்களா? 23/3 வந்து எடுப்பீங்க. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. சரியா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்கன்னா கான்ஸ்டன்ட் வேல்யூ எடுப்பீங்க. சரியா? எஸ், ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல் டு, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் வேல்யூ தான் வரும். கரெக்டாக? அப்போ இங்கே ஆல்ரெடி வந்து ஒரு நெகட்டிவ் வேல்யூ இருக்குது, -2ன்னு வரும். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா +2. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவேஷன் நம்பர் 3. இவங்க நமக்கு கொஸ்டின்லேயே ஒன்று கொடுத்துருந்தாங்க, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து 1ன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனி 2 வேல்யூஸ் வந்து நம்ம எடுக்கணும். கரெக்டாக? அப்போ நான் ஆல்ஃபா பீட்டாவை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸை நான் எடுத்துக்கிறேன். ப்ராடக்ட் ஆஃப் 2 ரூட்ஸ் இஸ் 1ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 1 இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இங்கே என்ன ஆகும்? ஸோ இந்த தேர்ட் ஈக்குவேஷன் எடுங்களேன். ஸோ தேர்ட் ஈக்குவேஷனில் என்ன கொடுத்துருக்காங்க? ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல் டு 2வா? இப்போ இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? ஸோ the gamma equal to 2 ஆயிருமா? எஸ், gamma equal to 2 ஆயிருமா? ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபைடாக நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதிலிருந்து இந்த ஆல்ஃபா பீட்டாலேருந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பீட்டா வேல்யூ எடுக்கிறேன். 1/ஆல்ஃபான்னு சொல்லி எடுத்துக்கிறேன். சரிங்களா? அடுத்தது ஆல்ஃபா ஈக்குவல் டு 2ன்னு சொல்லி இருக்கு. இப்போ இந்த 2 வேல்யூ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். சம்மேஷன்லையா எதில் சொல்கிறீங்க? 1/ஆல்ஃபா வராது, வெறும் ஆல்ஃபா தான் வரும். ஓகேவா? அப்படியே 1/ஆல்ஃபானா நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1/ஆல்ஃபா, 1/பீட்டா, 1/காமா அப்படி எடுப்பீங்க, ஃப்ராக்ஷனில் எடுப்பீங்க. சரியா? மேக்ஸிமம் அப்படி கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்டாங்கன்னா 1/ஆல்ஃபா ப்ளஸ் 1/பீட்டா ப்ளஸ் 1/காமா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து எடுக்கணும். சரியா? ஓகேவா? மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க, பட் உங்கள் டவுட் ஓகே தான். எஸ், ஓகே. ஸோ இப்போ இந்த வேல்யூஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் 1/ஆல்ஃபா அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2ன்னு இருக்குது, விச் இஸ் ஈக்குவல் டு 16/3ன்னு சொல்லி இருக்குது. சரிங்களா? 3ன்னு இருக்குது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் இது என்ன பண்ணலாம்? ஸோ கான்ஸ்டன்ட் எல்லாம் ஒரு பக்கமாக எடுத்துக்கலாம் அண்ட் இந்த வேல்யூ எல்சிஎம் எடுத்து நீங்கள் எடுத்துக்கலாம். சரியா? ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் 1/ஆல்ஃபான் இருக்கும். சரிங்களா? ஸோ 16/3 -2. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணி எடுத்து எழுதிடலாமா? இங்கே என்ன வரும்? 16 - 15/3ன்னு வருமா? ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் 1/ஆல்ஃபா ஈக்குவல் டு இங்கே என்ன வரும்னா 1/3ன்னு சொல்லி 10/3ன்னு வரும். ஸோ சொல்லிட்டு 16 நோ 6 10/3மா சாரி. ஓகே, ஸோ 3 to 16 வருமா? 6 வருமா? ஸோ 16 - 6/3ன்னு சொல்லி வரும். ஸோ இட் இஸ் 10/3. ஓகேவா? ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் 1/ஆல்ஃபா ஈக்குவல் டு 10/3ன்னு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? நவ் டேக் அ கிராஸ் மல்டிப்ளிகேஷன். சரியா? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. அப்போ 3 × ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 10 × ஆல்ஃபா அப்படின்னு சொல்லி வருவாங்க. சரிங்களா? அப்போ 3 ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் 3 which is equal to 10 alpha. So எல்லாத்தையும் ஒரே பக்கமாக கொண்டு வாங்க. -10 alpha plus 3 equal to 0. இப்போ நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ 9 வரணும். ஆட் ஆர் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா -10 வரும். அதுதான் சொன்னேனே, அபிவசன் இந்த டிவிஷனில் வராது. அப்படி வந்துச்சு அப்படின்னா சம்மேஷன் நீங்கள் எப்படி எடுப்பீங்க? 1/ஆல்ஃபா ப்ளஸ் 1/பீட்டா ப்ளஸ் 1/காமான்னு எடுப்பீங்க. அதைத்தான் நான் அப்படியே இருந்து சொல்லிட்டு இருக்கேன். இஃப் சப்போஸ் அந்த மாதிரி கேட்டாங்கன்னா கேட்க மாட்டாங்க.
ஓகேவா? அவங்க ஃப்ராக்ஷன்ல கொடுக்கவே கிடையாது. ஃப்ராக்ஷன்ல உங்களுக்கு ஃபார்முலாவே இல்லை. ஓகே, ஸோ டோன்ட் வெரி அபவுட் தட். ஓகே, ஸோ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா வேல்யூ வந்து 9 கிடைக்கணும். அண்ட் வந்து சப்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா எய்தர் சப்ராக்ட் ஆர் அடிஷன் பண்ணீங்கன்னா ஆன்சர் வில் பி -10 இல்லையா? அப்போ என்ன பண்ணலாம், நமக்கு 9 1 எடுக்கலாமா? ஸோ மைனஸ் ஸோ -9 அண்ட் -1ன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ இந்த டேர்ம்ஸ் நமக்கு எப்படி சேஞ்ச் ஆகும்? ஸோ பிஃபோர் தட் நீங்கள் என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். ஸோ 3ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணிங்கன்னா -3 -1/3. ஓகேவா? அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு 1/3 அண்ட் 3ன்னு சொல்லி கிடைக்கும். சரிங்களா? இப்போ நமக்கு வந்து 3 ரூட்ஸ் வந்து கிடைச்சிருச்சு. என்னென்ன ரூட்ஸ்? நம்மளோட ரூட்ஸ் என்னப்பா? ஸோ தேர்ஃபோர் த ரூட்ஸ் ஆர், என்னென்ன ரூட்ஸ் கிடைச்சது? ரூட்ஸ் வேல்யூஸ்லாம் என்னப்பா, என்ன கிடைச்சது சொல்லுங்க. என்னாச்சு, ஸ்லீப்பிங் மோட் போயாச்சா? 3 1/3 2. ஓகேவா? இதை நீங்கள் சிந்தட்டிக் டிவிஷன்லேயே கண்டுபிடிக்கலாம். பட் ஆனால் உங்களுக்கு ஆன்சர் கீழே இந்த ஃபார்மேட் தான் கொடுத்துருப்பாங்க. சரியாப்பா? ஓகேவா? இந்த ஃபார்மேட்டில் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? எஸ். ஸோ அதை நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3.1ல 5th கொஸ்டின். சரிங்களா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் தி sum of squares of roots of the equation. ஓகேவா? sum of squares of the roots of the equation. அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எஸ். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும், ஃபஸ்ட்டு ரூட்ஸை நம்ம எடுத்துக்கலாம். சரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வேலையெல்லாம் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. இங்கே வந்து 4ன்னு இருக்கா? ஸோ பவரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4ன்னு இருக்குது. அப்போ என்ன பண்ணுவீங்க, 4 ரூட்ஸ் எடுக்கணுமா? ஆல்ஃபா, பீட்டா, காமா, டெல்டா, 4 ரூட்ஸ் எடுக்கலாமா? ஓகேவா? இப்போ வந்துட்டு நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம எடுத்துருப்போம்ல, சம்மேஷன் ஆல்ஃபா பீட்டா, சம்மேஷன் கான்ஸ்டன்ட் டேர்ம் எடுப்போம்ல, அதை ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்து முடிச்சிடுங்க. சரிங்களா? ஓகேவா? எடுத்துடலாமா? ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் டெல்டா விச் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், -8/2ன்னு வருமா? சாரி, -8/2 -8/2 கரெக்டாமா? ஸோ அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு 4ன்னு வந்துருமா? ஓகே, ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டா ஈக்குவல் டு 4. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் ஃபர்ஸ்ட். இந்த ஈக்குவேஷன் நம்பர், இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கோங்கப்பா, கிவன் கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை. சரியா? எங்க அபி, எங்க சொல்றீங்க? ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவேஷன் நம்பர் 2. சரியா? அடுத்து என்ன பண்ணணும், மல்டிப்ளிகேஷன். கரெக்டா? ஸோ ஆல்ஃபா பீட்டா, பீட்டா காமா, காமா டெல்டா அண்ட் டெல்டா ஆல்ஃபா. ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன பண்ணுவீங்க, 6/2ன்னு எடுப்பீங்களா? அப்போ இந்த வேல்யூ விச் இஸ் ஈக்குவல், இதோட முடிஞ்சா? ஒரே நிமிஷம். ஆல்ஃபா பீட்டா, ஆல்ஃபா காமா, ஒரே செகண்ட், இதில் டேர்ம்ஸ் இன்னும் வரும்பா. ஆல்ஃபா பீட்டா, ஆல்ஃபா காமா அண்ட் ஆல்ஃபா டெல்டா வரும். ஸோ பீட்டா காமா, சரிங்களா? பீட்டா காமா அண்ட் பீட்டா டெல்டா. ஸோ வந்து பீட்டா சாரி ஓகே டன். லாம்டா வேல்யூவா எதில் சொல்லிட்டு இருக்கீங்க? முடிஞ்சதில்ல, எல்லாமே முடிஞ்சு. எதில் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு தெரில. ஓகே, ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா 6/3. சரிங்களா? அது வந்துட்டு சாரி 6/2 விச் இஸ் ஈக்குவல் டு 3. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த கான்ஸ்டன்ட் இருக்கு இல்லையா, அந்த கான்ஸ்டன்ட்டை எடுத்து எழுதுங்க. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் டெல்டா தி ஹோல் ஸ்கொயர். அவங்க அதானே கேட்டிருந்தாங்க, அந்த ஹோல் ஸ்கொயர் வேல்யூ கேட்டிருந்தாங்களா? அப்போ இதை எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதுவீங்க, ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர் அண்ட் டெல்டா ஸ்கொயர் ப்ளஸ் 2 இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி நீங்கள் வந்து எடுத்து எழுதணும். சரியா? ஸோ இந்த மல்டிப்ளிகேஷனில் கொஞ்சம் தெளிவாக இருங்க, அதில் மிஸ்டேக் வரத்துக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேவா? எஸ். ஸோ 6 டேர்ம்ஸ் வரணும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 6 டேர்ம்ஸ் வரணும். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேர்மில் நம்ம என்ன பண்ணணும், அவங்க என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க, சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ரூட்ஸ். சரிங்களா? சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ரூட்ஸ். அப்போ ஸ்கொயர்ஸ் எடுக்கணும். இப்போ நம்ம இதை கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம்ல, இந்த டேர்ம்ல இருந்தே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ரூட்ஸ் வந்து நீங்கள் எடுக்கலாம். பிஎம் லைவ் இப்போதைக்கு இல்லைப்பா. ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர் அண்ட் டெல்டா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு alpha plus beta plus gamma plus delta the whole square and இந்த term நீங்க அப்படியே எடுங்க.
ஓகேவா? எஸ், கிளியரா புரிஞ்சுதா? ஓகேவா? இதில் நம்ம வந்துட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா வேல்யூ ஆல்ரெடி வச்சுருக்கோம். கரெக்டாக? அது என்னது 4ன்னு சொல்லி வச்சுருக்கோம். கரெக்டுங்களா? இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த வேல்யூ 3ன்னு இருக்குது. இந்த ரெண்டு வேல்யூ கொண்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ 4 ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்டூ 3. சரிங்களா? அப்போ என்ன வரும்? 16 ப்ளஸ் 6ன்னு சொல்லி வருமா? ஸோ சாரிங்க, மைனஸ் வந்துரும்ப்பா. இது ஆப்போசிட்ல வரும்போது மைனஸ் வந்துடும். சரி, ஆப்போசிட்ல வரும்போது மைனஸ் வந்துடும். ஓகேவா? மைனஸ் மைனஸ் மைனஸ். ஓகே, ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 10. ஓகேவா? இந்த டேர்ம் இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது மைனஸ் ஆயிரும். -2 இன்டூ இந்த டேர்ம்னு வரும். சரியா? புரிஞ்சுதாப்பா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாச்சும் டவுட் இருக்கா இந்த கொஸ்டின்ல? எஸ்ஸா? என்ன டவுட்டு? ஓகேவா? கிளியரா? இல்லை ஏதாச்சும் டவுட் இருக்காப்பா? எதுப்பா? எது சேஞ்ச் பண்ண சொல்றீங்க? இங்க. ஓகே, ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6th கொஸ்டின். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா சால்வ் த ஈக்குவேஷன் அண்ட் வந்து கியூபிக் ரூட்ஸ் வச்சு கேட்டிருக்காங்கப்பா. ஓகேவா? ஸோ இங்கே வந்து இஃப் இட் இஸ் கிவன் தட் 2 ஆஃப் இட்ஸ் ரூட்ஸ் ஆர் இன் த ரேஷியோ, அதாவது வந்து இங்கே ஆக மொத்தத்தில் நமக்கு 3 ரூட்ஸ் வந்து இருக்கணும். சரிங்களா? எஸ், அது மாற்றிட்டேன். ஓகேவா? நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவரில் 3 இருக்கிறனால கண்டிப்பாக நமக்கு 3 ரூட்ஸ் இருக்கணும். கரெக்டாக? ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இஃப் 2 ஆஃப் இட்ஸ் ரூட்ஸ் ஆர் இன் த ரேஷியோ 3:2ன்னு கொடுத்துருக்காங்க. அதில் இருக்கிற ஏதாவது 2 ஈக்குவேஷன் 2 ரூட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3:2 ஃபார்மில் வந்து இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நான் வந்து சிம்பிளி ரூட்ஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஆல்ஃபா பீட்டா காமாங்கிறத நான் ரூட்ஸ் எடுத்துக்கிறேன். இல்லை ஃபஸ்ட்டு ஆல்ஃபா பீட்டா இருக்காங்களே அவங்கள மட்டும் நான் 3:2ன்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஸோ ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 3:2ன்னு எடுக்கிறேன். சரிங்களா? அப்போ என்ன ஆகும்? ஆல்ஃபா ஈக்குவல் டு 3 லாம்டா அண்ட் வந்து பீட்டா ஈக்குவல் டு 2 லாம்டா அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து சேஞ்ச் ஆகும். சரிங்களா? நமக்கு சேஞ்ச் ஆகும். இப்போது நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா ஆல்ஃபா பீட்டா காமா, அதாவது சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் பி பை ஏ, அப்போ என்ன வரும் நமக்கு? இங்கே மைனஸ் ஆஃப் மைனஸ் 9/1 இல்லையா? ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு 9. ஸோ விச் இஸ் ஈக்குவேஷன் நம்பர்? ஸோ கொடுத்துருக்கிறத ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கோங்க. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. எப்படி யூஸ் பண்ணாலும் இதே தான். ஓகேவா அபிவசந்த்? ஓகே, ஸோ எப்படி நீங்கள் அப்ளை பண்ணாலும் இதே தான். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஆல்ஃபா பீட்டாக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸோ ரூட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? 3 ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆல்ஃபா ஈக்குவல் டு 3 லாம்டா அண்ட் பி ஈக்குவல் டு 2 லாம்டான்னு சொல்லி நம்ம வந்து ஒரே நிமிஷம் இருங்க. ஸ்கேலார்ப்பா, இட் இஸ் ஸ்கேலார். சரிங்களா? ஓகேவா? ஸோ லாம்டான்னு சொல்லி எடுத்துக்கிறோம். காமா எடுக்கல, லாம்டா சொல்லி எடுத்துக்கிறோம். இட் இஸ் அ ஸ்கேலார். ஓகேவா? இட் கேன் பி எனி ஆர்பிட்டரி வேல்யூ. சரிங்களா? அதை வந்து ஸ்கேலாராக நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இது காமா கிடையாது, ஸ்கேலார். ஓகே, ஸோ விச் இஸ் லாம்டா. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ என்ன பண்ணலாம்? ஆல்ஃபா பீட்டா இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து நீங்கள் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணலாம்ப்பா. சரிங்களா? ஆல்ஃபா பீட்டாக்கு தான் நம்ம வேல்யூஸ் எடுத்துருக்கோம்ல, அவங்களுக்கு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ இங்கே என்ன ஆகும்? 3 லாம்டா 2 லாம்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு 9 அப்படின்னு சொல்லி இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ 5 லாம்டா ப்ளஸ் 5 லாம்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு 9. ஸோ therefore காமா ஈக்குவல் டு 9 மைனஸ் 5 லாம்டாப்பா. சரிங்களா? ஸோ இது ஒரு கிவன் வேல்யூவாக நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. ஓகே, இதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த டேர்ம்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும்ல. எஸ், ஸோ தட் இஸ் ஆல்ஃபா பீட்டா, பீட்டா காமா அண்ட் காமா ஆல்ஃபான்னு சொல்லி இருக்கும். சரிங்களா? விச் இஸ் ஈக்குவல் டு சி பை ஏ இல்லையா, அதாவது 14ன்னு சொல்லி வருவாங்க. ஓகே, இவங்க வந்து ஈக்குவேஷன் நம்பர் 3. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 டேர்மையும் நீங்கள் என்ன பண்ணணும்னா மல்டிப்ளை பண்ணி எடுக்கணும். தட் இஸ் ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல் டு -24, நம்மளோட கான்ஸ்டன்ட் வேல்யூ -24, விச் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 4. சரிங்களா? இப்போ நம்ம என்ன எடுத்திருக்கோம்? ஆல்ஃபா ஈக்குவல் டு 3 லாம்டா அண்ட் பீட்டா ஈக்குவல் டு 2 லாம்டா அண்ட் வந்துட்டு காமா ஈக்குவல் டு 9 மைனஸ் 5 லாம்டான்னு எடுத்திருக்கோமா? இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா எஸ் எய்தர் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கணும். கரெக்டா? எஸ்,
ஓகே. ஸோ இவங்க எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தேர்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சரியா, தேர்ட் ஈக்குவேஷனில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போது 3 lambda இன்ட்டு 2 lambda அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 lambda இன்ட்டு what is gamma value 9 minus 5 lambda and next வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 minus 5 lambda into 3 lambda. சரியா, which is equal to வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14 அப்படின்னு சொல்லி இருக்கு. இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ண அக்கௌண்டன்சியா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கு, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சரியா, ஓகேவா? இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் உள்ளே வந்து மல்டிப்ளை பண்ணி எடுங்கப்பா. ஸோ 6 lambda ஸ்கொயர் அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18 lambda அண்ட் மைனஸ் 10 lambda ஸ்கொயர்னு சொல்லி வரும். சரிங்களா, அடுத்தது 27 lambda மைனஸ் 15 lambda ஸ்கொயர் which is equal to 14. அப்போ lambda ஸ்கொயர் எல்லாத்தையும் வந்து கால்குலேட் பண்ணுங்கள். 6 இருக்கு, மைனஸ் 10 மைனஸ் 15 இருக்கு. அப்போ என்ன ஆகும் நமக்கு? 6 மைனஸ் 10 மைனஸ் 15 lambda ஸ்கொயர் இல்லையா, lambda ஸ்கொயர். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் 18 ப்ளஸ் 27 இன்டூ லாம்டாப்பா. ஓகேவா, which is equal to 14. ஸோ இது எல்லாத்தையும் வேல்யூ கால்குலேட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். அது உங்கள் ஸ்கூலில் தான் கேட்கணும் கதிர். ஸ்கூலில் தான் மாற்றுவாங்களா மாற்ற மாட்டாங்களான்னு கேட்கணும். ஓகேவா, ஸ்கூலில் கேட்டு பாருங்க. ஓகே, அப்போ இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா என்ன வரும்ப்பா? ஸோ மைனஸ் 25 அண்ட் 6 இருக்குமா? ஸோ மைனஸ் 19 lambda ஸ்கொயர். சரியா, மைனஸ் 19 lambda ஸ்கொயர்னு இருக்குமா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் 45 lambda ப்ளஸ் 45 lambda. இந்த 14 இருக்கு இல்லையா, அந்த 14 ஆப்போசிட் சைடில் கொண்டு வாங்க. ஸோ 14 ஆப்போசிட் சைடில் கொண்டு வந்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்? மைனஸ் 14 ஆகுமா, which is equal to 0. இதில் நல்லா பாருங்கள், ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து நெகட்டிவ்ல இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ மல்டிப்ளை பை மைனஸ்ன்னு போட்டுக்கலாம். சரியா, அப்போ 19 lambda ஸ்கொயர் மைனஸ் 45 lambda ப்ளஸ் 14 ஈக்குவல் டு 0. ஓகேவா, இப்போ இதுலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரூட் கண்டுபிடிக்கணும். ரூட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? நம்மளோட குவாட்ரேட்டிக் ஃபார்முலா. குவாட்ரேட்டிக் ஃபார்முலா என்ன? மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. இதை வச்சு தான் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. சரியா, ஓகேவா? அப்போ லாம்டாங்கிற வேல்யூ தான் நம்ம இங்கே கண்டுபிடிக்கணும். ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் 45. ஸோ இதில் a வேல்யூ என்னப்பா? ஸோ a வந்து 19, b வந்து மைனஸ் 45 அண்ட் c வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14 இல்லையா? இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே இதில் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் 45 த ஹோல் ஸ்கொயர் அண்ட் இங்கே வந்து மைனஸ் 4 இன்டூ 19 இன்டூ 14 டிவைடட் பை 2 இன்டூ 19. ஓகேவா, ரெண்டுமே பெஸ்ட்டு தான். ஃப்யூச்சரில் நீங்கள் என்ன சூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுல தான் இருக்குது. சிஎஸ்சிஏ ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் 8 சாப்டர்ஸ்லாம் ஒரே சாப்டர் தான். அதுக்கு அடுத்தது மட்டும்தான் மாறப்போகுது. ஓகேவா, ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸும் போது இன்டெப்த்தாக நீங்கள் உள்ளே படிப்பீங்க. அப்ளிகேஷன் அப்படிங்கும் போது ஸோ மேலோட்டமாக இருக்கிற கோடிங்ஸை மட்டும் படிப்பீங்க. அதாவது கோடிங் ரிலேட்டடாக படிக்கிறது வந்து சிஎஸ்ல படிப்பீங்க. அதர் தேன் தட் யூ ஹாவ் டு ஸ்டடி இன் தி சிஏ. ஓகேவா, எஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 செகண்ட். ஓகேவா, ஸோ இப்போ இங்கே என்ன ஆகும் நமக்கு? 45 ப்ளஸ் ஆர் மைனஸ். ஸோ 45 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன வேல்யூ வரும்ப்பா? 45 ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 45 ஸ்கொயரோட வேல்யூ 2025 இல்லையா? ஸோ 2025 மைனஸ் 4 இன்டூ 19 இன்டூ 14 இருக்கு. கரெக்டா? ஓகேவா, ஸோ இதை ஒவ்வொரு டேர்மும் மல்டிப்ளை பண்ணலாமா? ஸோ மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், ஸோ இந்த டேர்ம் மட்டும் மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்கப்பா. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்குது அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்க. 19 இன்டூ 14 இன்டூ 4. ஸோ டேக் யோர் டைம், நோ இஷ்யூஸ். 1064 1064 divided by 38. சரிங்களா, இப்போ என்ன பண்ணணும்? அகைன் நம்ம சப்ராக்ட் பண்ணணும். கரெக்டா? ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட்டா சப்ராக்ட் பண்ணால் என்ன வேல்யூ கிடைக்குதுப்பா? 2025ல இருந்து 1064 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன வேல்யூ கிடைக்குது? எஸ், 961. 961 கிடைக்குதா? செக் பண்ணி பாருங்க. ஸோ டிவைடட் பை 38. சரியா, ஸோ இப்போ இந்த 961 நீங்கள் வெளியே எடுக்கிறீங்க அப்படின்னா which is 31.
ஸோ 31 divided by 38 சரிங்களா 31 divided by 38ன்னு வரும் ஓகே அப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லாம்டா ஈக்குவல் டு 45 அதாவது இது தனித்தனியாக நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்க போகிறீங்க ஸோ 45 + 31 divided by 38 ஒரு பக்கமாகவும் ஸோ 45 - 31 divided by 38 ஒரு பக்கமாகவும் வைக்கிறீங்க அப்போ இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் 76 divided by 38 which is equal to 2ன்னு சொல்லி கிடைக்கும் சரியா ஒரு ரூட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2 இன்னொரு ரூட் வந்து நமக்கு இது ரெண்டை மைனஸ் பண்ணுறீங்க ஸோ மைனஸ் பண்ணும்போது என்ன கிடைக்குதுப்பா 14 14 divided by 38 சரிங்களா 14 divided by 38 ஸோ இவங்களை வந்து நீங்கள் 2 டேபிளால் டிவைட் பண்ணலாம் சரிங்களா ஸோ 2 டேபிளால் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா யூ கெட் 17/19 சரியா ஓகே எஸ் புரிஞ்சுதாப்பா ஸோ லாம்டாக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வேல்யூ கிடச்சிருக்கு 2 and 7/19 சொல்லி கிடச்சிருக்கு ஸோ இதில் ரூட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூட் வந்து எப்பவுமே எப்படி எடுப்போம் ஸோ இது ரியல் ரூட்ஸாக எடுத்துருவோம் இப்போ இந்த ரெண்டு இதில் எதை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க ஃப்ராக்ஷன் சூஸ் பண்ணுவீங்களா இல்லை ரியல் வேல்யூ சூஸ் பண்ணுவீங்களா இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணும் கரெக்டா நம்மளோட ரூட் வேல்யூ இதுதான் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணும் நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க அப்படியே தான் இருக்கா சூஸ் பண்ணணும்னு இருக்கா அப்படி எதுவும் இல்லையே நம்ம மென்சுரேஷன்ல பார்த்துருப்போம் நெகட்டிவ் வேல்யூ வராது அப்படிங்கிற மாதிரி பார்த்துருப்போம் கரெக்டா ஆனால் இதில் அப்படி வருமா வராது ரெண்டு ரூட்டுமே வரும் சரியா அதை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வென் லாம்டா ஈக்குவல் டு இதுவாக இருக்கும்போது உங்களோட வேல்யூஸ்லாம் என்ன அப்போ நம்ம ஆல்ஃபா ஈக்குவல் டு 3 லாம்டான்னு எடுத்துருந்தோம் அப்போ இது என்ன ஆகும் 6ன்னு ஆயிரும் கரெக்டா அடுத்தது பீட்டா ஈக்குவல் டு 2 லாம்டா அப்போ இதோட வேல்யூ என்ன ஆகும் 4ன்னு நமக்கு கிடைக்கும் கரெக்டுங்களா அண்ட் நெக்ஸ்ட் என்ன எடுத்திருந்தோம் gamma equal to 9 - 5 lambda கரெக்டா ஸோ 9 - 5 into 2 இது பண்ணுவீங்களா ஸோ இது பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்ப்பா ஸோ 9 - 10 equal to -1 ஓகேவா அப்போ லாம்டா ஈக்குவல் டு 6 பீட்டா ஈக்குவல் டு 4 அண்ட் காமா ஈக்குவல் டு -1 சரியா இது ஒரு வேல்யூ அப்போ வென் லாம்டா ஈக்குவல் டு 7/19 இதையும் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும் அப்போ என்ன கண்டுபிடிப்பீங்க ஆல்ஃபா ஈக்குவல் டு 3 × 17/19 சாரி 7/19 கண்டுபிடிப்பீங்களா அப்போ இது என்ன ஆகும் 21 divided by 19 சொல்லி ஆகும் அடுத்தது பீட்டா 2 × 7/19 ஸோ 14 divided by 19 சொல்லி இருக்கும் சரிங்களா அடுத்தது காமா ஸோ 9 - 5 லாம்டா அப்போ இது என்ன ஆகும் நமக்கு 9 - 5 × 7/19 so which is equal to 9 - 35 divided by 19 கரெக்டா ஓகேவா ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா ஸோ 9 × 19 வாட் இஸ் த வேல்யூ பா இது 12th ஸ்டாண்டர்ட் இதை மட்டும் மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்கப்பா 19 × 9 ஸோ என்ன வேல்யூ வரும் 19 × 9 என்ன வேல்யூ வரும்ப்பா 101 179 ஸோ ends with நமக்கு எப்படியுமே 1 தான் வரும் ஏன்னா 9 9s are 81 தானே அப்போ 1 தான் வரும் சரிங்களா ஸோ 171 - 35 divided by 19 சரியா ஸோ அப்போ காமா ஈக்குவல் டு ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா 136 divided by 19 சரியா 136 divided by 19 ஸோ இப்போ நம்மளோட சொல்யூஷன் என்னன்னா 21 divided by 19 14 divided by 19 and 136 divided by 19 or 6 4 - 1 ஓகேவா இதுதான் ஃபைனல் ஆன்சர் சரிங்களா ஸோ இதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் கிளாஸில் இன்னும் அடிஷ்னல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் சரியா ஓகேவா ஸோ மல்டிப்ளிகேஷன் எல்லாம் கொஞ்சம் கிளியராக இருந்தீங்க அப்படின்னா இந்த சாப்டர் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் சரியா ஸோ see you on next class பா ஓகே தேங்க்யூ ஆல் குட் நைட் டேக் கேர் ஓகே